அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். தேர்தல் பரப்புரை கிளைமாக்ஸ்க்கு வந்தாச்சுங்க. ஒரே நாளில் ஏப்ரல் 23 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுங்க. இங்கே 4 முனை போட்டி 5 முனை போட்டி இப்படி இருந்தாலும் களத்தில் முன்னோக்கி 2 பேர் ரேஸில் பயங்கரமாக போர் புரிஞ்சாங்க. ஒருத்தர் மு.க.ஸ்டாலின், இன்னொருத்தர் எடப்பாடி பழனிசாமி. ஓகே, இதில் மு.க.ஸ்டாலினுடைய தொடக்க பரப்புரை, இறுதி பரப்புரை அந்த எப்படி இருந்தது, இந்த பக்கம் எடப்பாடி அவருடைய பரப்புரைகள் எப்படி இருந்தது, ஒரு 7 பாயிண்ட்ஸை நம்ம விரிவாக அலசலாங்க. அதுதான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். சிங்கிள் மேன் ஸ்டாலின் கேன்வாஸ் 7. தமிழ்நாடு முழுக்கவே பெரும்பாலான தொகுதிகளை நம்ம ரீச் பண்ணியிருக்கோங்க. நீங்களும் காணொலிகளை பார்த்துருந்துருப்பீங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் நேர்காணல்கள், அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் அப்படின்னு பலவற்றையும் நம்ம முடிஞ்சவரை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். நம்ம சக்திக்கு ஏற்ப எதிர்காலத்தில் உங்களுடைய ஆதரவெல்லாம் கிடைக்கிறத பொறுத்து 234 தொகுதிகளையும் நிச்சயமாக நம்ம தொகுதி விசிட் பண்ணலாம். உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு, ஊக்கம் எல்லாமே. இங்கே பல்வேறு தொகுதிகள்லையும் மாறாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுட்டு எரிக்கிற வெயிலுங்க பயங்கரமாக இருந்தது. இப்போ தான் சென்னை திரும்பணும். சென்னையிலையும் அதே போல தாங்க வெயில் இருக்குது. ஒளிப்பதிவாளர் தம்பி சந்திப்பு, இந்த பக்கம் தம்பி எடிட்டரு அபிமன்யுன்னு எல்லாருமே நாங்கள் பயணிச்சிருந்தோம். சரி, இங்கேயும் நம்மளை போல தான். நம்மளே போகிறப்ப கேண்டிடேட்ஸு, குறிப்பாக தலைவர்கள் எல்லா பக்கமும் போயிருப்பாங்க இல்லையா, 234 தொகுதிகளையும். அதில் முதன்மையாக பார்த்தோம்னா திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவருடைய தொடக்கத்தில் அவருடைய கேன்வாஸ் எப்படி இருந்ததுன்னா, முதல்ல வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் இருந்தது. அதுக்கப்புறம் டார்கெட் 200 அப்படின்னு அதை நோக்கி பயணிச்சாங்க. கூட்டணிக்கான தொகுதி உடன்பாடுகள், அதில் நிறைய இழுபறிகள்லாம் நீடிச்சது. இருந்தாலும் ஒரு கிரவுண்டை செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மீண்டும் திமுக ஆட்சி, திராவிட மாடல் 2.0 அப்படின்னு அந்த பரப்புரையை தீவிரப்படுத்தினாங்க. இரண்டாவதாக தங்களுடைய திட்டங்கள், இந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு எல்லா ஏரியாக்கள்லையும் பட்டியலிட்டு திரு மு.க.ஸ்டாலின் பதிவு செஞ்சிருந்தாரு. மூன்றாவதாக பார்த்தோம்னா, அடுத்து இந்த 2வது முறை ஆட்சி அமைச்சா என்ன செய்ய போறோம் அப்படின்னு தங்களுடைய வாக்குறுதிகளை பதிவு செஞ்சாங்க. குறிப்பாக 8000 ரூபாய் அந்த கூப்பன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த விஷயத்த அதிக அளவில் பதிவு செஞ்சாங்க. தொடக்கத்தில் அது பெருசாக எடுபடலை. அப்புறம் டீமு சர்வே ரிப்போர்ட்லாம் கிடைக்கவும் அதை தீவிரமாக பரப்புரையில் பதிவு செஞ்சாங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா பெண்கள் வாக்குகளை குறி வச்சு தான் அவங்களுடைய நகர்வுகள் இருந்தது. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கோம், அதை இப்போ இரட்டிப்பாக மாற்றி கொடுக்க போகிறோம். அப்புறம் 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு இதை பரப்புரையில் முன் வச்சாங்க. இதில் மிக மிக முக்கியமாக பார்த்தோம்னா அவருடைய ஸ்பீச்சில் பெரும்பாலும் அவங்களுடைய புகுந்த வீட்டுக்கு போனப்போ, அவங்களுடைய இணையருடைய சொந்த ஊருக்கு போனப்போ கூட புடவை வாங்குறதுனா கூட பெண்கள் பார்த்து பார்த்து வாங்குவாங்க. பல புடவைகளை எடுத்து போட்டு கடைசியாக ஒன்றை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு, பெண்கள் எந்த அளவுக்கு சரியானவங்களை தேர்வு செய்யறதுல முக்கியமா இருப்பாங்க அப்படின்னு அதாவது தங்களுடைய ஓட்டை நோக்கிய அதிக அளவுல அவருடைய பரப்புரை இருந்ததுங்க. அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய மகனை இல்ல அவங்க பாணியில சொல்லணும்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை களத்துல தீவிரமாக இறக்கியது. ஒரு பக்கம் சிஎம் போறாருன்னா இன்னொரு பக்கம் டிசிஎம் அவர் ஒரு ஏரியாவுக்கு போவாரு. நான் ஸ்டாப் அவங்க பரப்புரையில ஈடுபட்டாங்க. முக்கியமா பார்த்தோம்னா டெபுட்டி சிஎம் பொறுத்த வரைக்கும், அதாவது திரு உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் அட்டாக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் அட்டாக் பண்ணி பேசினாங்க. அதில் அவங்க கையில் எடுத்து அந்த ஃபோட்டோ அட்டாக்குங்க, நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. எடப்பாடி அவர்கள் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றதை எடப்பாடிக்கு எதிராக இந்த அரசியலை தீவிரப்படுத்தினாங்க. தொடக்கத்தில் திமுக கூட்டங்கள்லேயே ஒரு வரவேற்பு இருந்தாலும் போக போக பொதுவாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படுத்தினதையும் உணர முடிஞ்சது. ஆனால் உதயநிதி அவரை பொறுத்தவரைக்கும் இடையிலேயே போதுங்க ஃபோட்டோ இதுன்னு சொன்னாலும் கூட அவங்களுடைய கட்சியினர் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எடப்பாடிங்கிறவரை டோட்டலாக அட்டாக் செஞ்சு அவருடைய இமேஜ் உடஞ்சா இன்னொரு பக்கம் இங்கே வாக்குகளாக சேரும் அப்படின்னு ஒரு உத்தியை ஃபாலோ பண்ணாங்க. இதற்கடுத்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு எதிராக திமுக அப்படின்னு களத்தை கட்டமைச்சாங்க. எப்படின்னா, இங்கே பாஜக கிட்ட அடமானம் வச்சுட்டாரு எடப்பாடி அதிமுகவை. பாஜக திரு நிதிஷ்குமார் பீகாரில் எப்படி பண்ணாங்களோ அதே போல் எடப்பாடியும் பண்ணிடுவாங்க அப்படின்னு போட்டி டெல்லிக்கும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் திமுகவுக்கும் எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக அப்படின்னு கட்டமைச்சாங்க. இதன் மூலமாக எம்பி தேர்தலில் போன முறை 40க்கு 40, அதுக்கு முன்னாடி 39 வெற்றி அடைஞ்சாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் 38,
ஸோ அந்த மாதிரி இங்க கொத்து கொத்தாக வாக்குகள் பதிவாகும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. எந்த அளவுக்குன்னா கிரிக்கெட் மேட்ச்ல கூட சிஎஸ்கே டீமு டெல்லியை தோற்கடிச்ச உடனே அதை அவர் செல்ஃபிலாம் எடுத்து மேட்ச் பார்க்குற மாதிரியும் பின்னாடி அது ஒரு மேடையில் பேசுகிறாரு, டெல்லியை தோற்கடிச்சிருச்சு தமிழ்நாடு அப்படின்லாம் அரசியலோட இணைச்சிருந்தாரு. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, பெண்கள் ஓட்டு, அதாவது தங்களுடைய ஒரே எதிரி, தமிழ்நாட்டுக்கான எதிரி அவங்க தான் அப்படின்னு பாஜகவை பதிவு செய்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இதனுடைய தொடர்ச்சியாக தான் தொகுதி மறு வரையறை, அந்த பிரச்சனை, டீலிமிட்டேஷன், அந்த ப்ராப்ளம் அதை கையில் எடுத்தாங்க. இதனால தமிழ்நாட்டுக்கான தொகுதிகள் கொஞ்சமாக தான் அதிகரித்து, இன்னொரு பக்கம் நார்த் இந்தியாவில் ஊபி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இங்கே குஜராத், இப்படி அவங்களுடைய மாநிலங்களில் அபரிதமாக எம்பிக்களுடைய தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதனால் தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு அப்படிங்கிற இந்த அரசியலை தீவிரப்படுத்தினாங்க. கருப்பு கொடியெல்லாம் ஏந்தி அந்த போராட்டத்திலாம் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மசோதாவும் தோற்கடிக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில். இது தமிழ்நாட்டுக்கான ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்குமான வெற்றியாக, அதை தமிழ்நாடு முன்னெடுத்த வெற்றியாக திமுக தங்களுக்கான ஸ்கோரிங் பாயிண்டாக மாற்றிக்கிட்டாங்க. இறுதி கட்டத்தில் இது அதிக அளவில் தூக்கலாக வெளிப்பட்டது அவங்களுடைய பரப்புரையில். இதுக்கு இந்த சைடு பாஜக சைடில் இருந்தும் திரு அண்ணாமலை ஆகட்டும், இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி ஆகட்டும், ஏடிஎம்கேல தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அதிக எம்பிக்கள் தொகுதியை தடுத்துட்டாரு அப்படின்னு அவங்களும் கவுண்டர் கொடுத்தாங்க. ஃபைனலாக பார்த்தோம்னா வீக் பிளேசஸ், வீக் தொகுதிகளை டார்கெட் பண்ணாங்க. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா சூப்பர் 6 அப்படின்னு சென்னைக்கு ஒரு பிளானை, இப்போ திட்டத்தை கொடுத்துருக்காரு திமுக தலைவர். ஏன்னா இங்கே தாவேக்காவால் பெரும் சேதாரம் ஏற்படுறதும் உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட்டில் கிடைக்குது. நம்மளே கூட ஒரு காணொலி பதிவு செஞ்சுருந்தோம். சென்னையில் ஒரு 7 தொகுதிகளுக்கு மேலே டிவிக்கு அதிக அளவில் வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த இடங்களை சரி செய்கிற வகையில் சென்னை சூப்பர் 6 அப்படின்னு அந்த புது திட்டத்தை அவங்க கொண்டு வராங்க. என்னென்னலாம் நாங்கள் வளர்ச்சிக்கு கொண்டு போகோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை குறி வச்சு, அதாவது திரு விஜய் பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னும், இப்போ உதாரணமாக சொல்லணும்னா பல்வேறு கிறித்துவ அமைப்புகளும் இப்போ முதலமைச்சரை சந்தித்து அவங்க நாங்கள் திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி பரவலாக தங்களுக்கான ஆதரவை திருப்பியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய பரப்புரை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா முதலமைச்சர், அதாவது திமுக தலைவர் எல்லா பக்கமும் பயணிச்சிருக்காரு. அதாவது ஒரு பக்கம் மெட்ரோவில் போய் அவங்க பப்ளிக்கிட்ட பேசுறதாகட்டும், இன்னொரு பக்கம் தேநீர் கடையில், இன்னொரு பக்கம் வாக்கிங், இன்னொரு பக்கம் ரோட் ஷோ அப்படின்னு சிங்கிள் மேனாக, ஒற்றை நபராக தமிழ்நாடு முழுக்க தன்னை சுற்றிய ஒரு பேசுபொருளை உருவாக்குனாரு. அதன் மூலமா பாஜகவை காமிச்சு வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறது அவருடைய பரப்புரையில வெளிப்பட்டிருக்குங்க. எங்கும் மருந்துக்கும் தாவேக்காவை அட்டாக் பண்ணல சிஎம், நேரடியாக பெயர் சொல்லி. இதுதான் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமாக்ஸ் வரை இருக்கக்கூடிய அந்த பரப்புரையுடைய சுருக்கம்ங்க, தொகுப்புங்க. சரி, எதிர்க்கட்சி தலைவர் அவரை நோக்கி பயணிப்போம். ஆல் இன் ஆல் எடப்பாடி, ஏடிஎம்கே 7. திமுகவில் தங்களுடைய வீக்கான ஏரியாக்களில் கூடுதல் கவனம் செலுத்துறத பார்த்தோம் இல்லையா பரப்புரையில். குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் அதிக அளவில் அவங்க பயணிச்சாங்க. கூட்டணி கட்சியினரையும் அங்கே கூட்டு பேசினாங்க. இப்போ கூட மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர் போயிட்டு அங்கே பரப்புரையெல்லாம் செஞ்சுருக்காரு. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவங்கெல்லாம் ஆதரித்து ஒரு சின்ன உதாரணம். ஆனால் இங்கே அதிமுகவில் எங்களுடைய ஸ்ட்ராங் ஜோனில் நாங்கள் இன்னும் கவனத்தை செலுத்துவோம் அப்படின்னு அவங்களுடைய ஏரியாக்களில், இப்போ உதாரணமாக சொல்லணும்னா வட மாவட்டங்களில், குறிப்பாக வடக்கு மேற்கு இந்த 2 மண்டலத்தையும் சேர்த்துற அந்த மாதிரியான பகுதிகள், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த பக்கம் மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம், இங்கே எல்லா இடத்துலையுமே கூடுதலாக இறங்கி வேலை பார்க்குறாங்க அதிமுகவினர். அது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பரப்புரையிலையும் வெளிப்பட்டதுங்க. இது முக்கியமானது. அதுக்கடுத்து 2வது பார்த்தோம்னா வேட்பாளர் அறிவிப்பு, அதுக்கப்புறம் பரப்புரை பயணம், எல்லாவற்றிலுமே ஃபர்ஸ்ட், அதாவது முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய பாணியை கடைபிடிச்சாரு எடப்பாடி. வேகமாக முதலாக இப்படி அந்த நேமை தக்க வச்சுக்கிட்டாரு. 3வதாக திமுக வாக்குறுதிகளை தவறிவிட்டது, எதையுமே நிறைவேற்றல அப்படின்னும், தொடக்கத்துல இருந்தே சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு மோசமான ஆட்சி அப்படின்னும் தன்னுடைய பரப்புரைகளை தொடங்கியிருந்தாரு எடப்பாடி. போக போக, அதாவது திமுக வாக்குறுதிகள்லாம் வெளியிட்ட உடனே இந்த 2026க்கு முன்ன 2021 சொன்ன வாக்குறுதியை அவங்களாம் நிறைவேற்றல. இப்போ இது வேற புதுசா திமுகனாலே
ஏமாத்துவாங்க, அது ஒரு பொம்மையாச்சு, டிராமா ஆச்சு அப்படின்லாம் கடுமையாக அட்டாக் பண்ணி பேசியிருந்தாருங்க. அதே நேரத்தில் மாற்றாக நாங்க வாக்குறுதிகள் கொடுக்கறத நிறைவேற்றுவோம் அப்படின்னு தங்களுடைய சாதனைகளையும் அவங்க ஆட்சியில் இருந்தப்ப அந்த 10 ஆண்டு சாதனைகள்னு பட்டியலிட்டு பேசியிருந்தாரு எடப்பாடி. 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை பின்னோக்கி தள்ளினாங்க அப்படின்னு திமுகவும் கவுண்டர் கொடுத்தாங்க. ஆனா திமுக ஆட்சி தான் இப்ப இந்த 5 ஆண்டுகள்லயே அளவில்லாத அளவுக்கு ஒவ்வொரு தனிநபர் மீதும் கடன் சுமையை ஏற்றி வச்சிருக்காங்க அப்படின்னும் போக போக தன்னுடைய பரப்புரையில அட்டாக் பண்ணாரு எடப்பாடி. அதுக்கடுத்து அவருடைய பரப்புரை அப்படின்னு பார்த்தாலே இறங்கி அடிக்கிறது, பம்பரமா சுத்துறதுங்க. எல்லா பக்கமும் அவர் மட்டுமே அதிக அளவுல இருக்கிறது. ஒன் மேன் ஆர்மின்னு சொல்ற மாதிரி, ஆல் இன் ஆல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆல் இன் ஆல் எடப்பாடியாகத்தான் இருந்தாரு. இப்போ உதாரணமா சொல்லணும்னா, நாமளே சவுத்து முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு அங்க பரப்புரை கள நிலவரம்லாம் பார்த்துட்டு இங்க காரைக்குடியிலேருந்து ரிட்டர்ன் வரப்ப போன வாரத்தில் திருச்சியில் எடப்பாடி அவர் பேசிட்டு இருக்காரு. வழி நெடுக அங்கே வந்து கூட்டம், மாலை நேரத்தில் ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் திரண்டு இருக்காங்க. அவர் மட்டுமே ஸ்டாலின் அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு. இன்னொரு பக்கம் வேறொரு ஏரியா போகிறப்பையும் அங்கே, அதாவது திமுகவில் பல முகங்கள் தெரிகிறாங்க, அதிமுகவில் ஒன் அண்ட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவர் எல்லா பக்கமும் இருக்காரு. இது ஒரு வகையில் ஒற்றை நபராக அதிமுகவை முன்னெடுத்துட்டு போறாரு அப்படின்னு ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் பாசிட்டிவா சொன்னாலும் கூட, இன்னொரு பக்கம் சில விமர்சனங்கள், அதாவது டிராபேக்கும் இருக்கு. அவர் மட்டும்தான் அங்க இருக்காரு, வேற யாரும் பெரிய அளவுல கரம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தோற்றமும் இருக்குங்க. ஆனா பின்னாடி பார்த்தோம்னா இப்ப பாஜக தலைவர்கள், குறிப்பா பிரதமர் திரு நரேந்திர மோடி, இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, இவங்கெல்லாம் பரப்புரை செஞ்சிருக்காங்க. ஊழல் ஆட்சி, குடும்ப அரசியல், இதுதாங்க கரப்ஷன் தான் திமுகவுடைய அரசியல் ஆட்சி அப்படின்னு அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க. இது கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கு. ஆனாலும் பழைய படங்கள்ல வர மாதிரி காமெடி ட்ராக் தனியா இருக்கும், சீரியஸ் ட்ராக் தனியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இரட்டை ட்ராக்குகள்ல பயணிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இதற்கு அடுத்து திமுக முன்வைக்கின்ற அந்த பெண்கள் வாக்குகளை குறிவைக்கிறாங்களே 8000 ரூபாய் கூப்பன், இதுக்கெல்லாம் பதிலடியாக பெண்களுடைய பிரச்சனை, குடும்பங்களுடைய பிரச்சனையை தீர்க்க 10,000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த பரப்புரையை தீவிரமா எல்லா பக்கமும் முன்வைக்கிறாரு. அப்புறம் நாங்க உரிமை தொகையை அதிகரித்து கொடுப்போம் அப்படின்னு அவர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதி, தங்கம் கொடுப்பது, இப்படி பல விஷயங்களையும் தங்களுடைய வாக்குறுதிகளை அவர் பரப்புரையில் பார்க்க முடிஞ்சது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா, தொடக்கத்தில் கொஞ்சம் சாஃப்டா அவருடைய பரப்புரை இருந்தது. போக போக பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் திரு எடப்பாடிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கடுமையாக அந்த போட்டோ விவகாரத்தில் அட்டாக் பண்ணி பேச தொடங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஒருமையில் அட்டாக் செய்வது போலவும் அது மாறினதுங்க. இது கொஞ்சம் முகம் சுளிப்பை ஏற்படுத்தினது. இப்போ கூட முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவரு அதே விஷயத்தை கையில் எடுத்து எடப்பாடி அவரை அட்டாக் பண்ண பதிலடியாக, நான் பேச ஆரம்பிச்சேன்னா, முழுசா பேச ஆரம்பிச்சேன்னா வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு ரொம்ப உக்கிரமாகவே ஆக்ரோஷமாகவே எடப்பாடி அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த எல்லையை தாண்டிய அவருடைய அந்த தனிநபர் அட்டாக் அப்படிங்கிறது பரப்புரையில கவனத்தை திருப்பி இருக்கு. ஆனாலும் விமர்சனங்களையும் உருவாக்கி இருக்குங்க. இதற்கடுத்து கூட்டணி கட்சியும் அரவணைச்சு பயணிக்கிறாரு. தொடக்கத்துல இருந்தே பார்த்தோம்னா திமுக கூட்டணிக்குள்ளார ஒற்றுமை இல்லை அப்படின்னு, அந்த கூட்டணி ஒருங்கிணைந்து பயணிக்காத மாதிரி ஏதாவது ஒரு கருத்துக்களை இங்கிருந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. பாருங்க, கூட்டணி உடன்பாடுல அவ்வளோ பிரச்சனை, விசிகாவுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்கல அப்படின்ட்டு அந்த குளறுபடிகளை தங்களுக்கான சாதகமாக அவர் பேசிட்டு இருந்தாரு. தேமுதிக கூட்டணியில் அங்க போன பிறகு இப்ப லேட்டஸ்டா திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர், அவங்க முதலமைச்சர் மேடையில வச்சுக்கிட்டு என்ன பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த விஷயம் தான் இருக்கு அப்படின்னு பேசினது, அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க எடப்பாடி அவங்களுடைய டீம். அவங்க யாருடைய கூட்டணிக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுகவினர் டிஎம்கே கூட்டணியை டிஎம்டிகேவை வச்சு அட்டாக் பண்றாங்க. இப்படியாக திமுக கூட்டணிக்குள் குழப்பங்கள் இருக்கு, எங்களுக்குள்ளார இல்லை அப்படின்னு அவருடைய பரப்புரை வெளிப்பட்டதுங்க. தொடக்கத்துல இருந்து கிளைமாக்ஸ் வர எடப்பாடி அவருடைய டோட்டலாக ஏடிஎம்கே பரப்புரையை நம்ம பார்த்தோம்னா எல்லா இடங்களிலும் எடப்பாடி தான் நிறைஞ்சிருக்காரு. ஆளின் நாள், அதாவது அவர் ஆல் பாஸ் அப்படின்லாம் பேசினாரு. மாணவர்களுக்கு நான் தான் ஆல் பாஸ் போட்டேன், அதெல்லாம் மறந்துடாதீங்க அப்படின்னு யங்ஸ்டர்ஸை கவர் பண்ற மாதிரியும் அவர் பரப்புரையை முன் வச்சிருந்தாரு. ஸோ ஆல் பாஸ் எடப்பாடி அவருடைய பரப்புரையில ஆளின் நாள் எடப்பாடியாக வெளிப்பட்டிருக்காரு. களத்துல இருந்தும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுதுங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சிக்க முடியுதுங்க, களத்துல திமுக வெர்சஸ் அதிமுக இடையில தான் தேர்தல் யுத்தமே இந்த 2026 அப்படிங்கிறதும் இந்த இரண்டு பேருடைய, இரண்டு கட்சிகளுடைய பரப்புரையிலையும் உணர முடிஞ்சது.
தவறாமல் வாக்குகள் செலுத்தி நம்முடைய கடமையை நிறைவேற்றுவோம். அதே போல் மறக்காமல் நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளங்கவன் சேனலை எல்லா பக்கமும் பகிர்ந்துக்கோங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.